இந்த சாம்பலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது வந்து உண்மையான விஷயம். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சாம்பலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு திரவத்தை நீங்கள் தயார் செஞ்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இந்த சாம்பல் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கப் தயிரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தயிரை வந்து பார்த்தோம்னா புளிக்க வைக்க ரொம்ப உதவும். அப்போ வந்து இதில் வந்து நம்ம வெல்லம் இப்போ தயிர் ரெண்டுமே இந்த சாம்பல் திரவம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட நம்ம வச்சு ஒரு 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம தினமும் இதை கலக்கி விட்டாலும் அந்த 5 நாளில் வந்து இது ரெடி ஆகிடும். நண்பர்களுக்கு வணக்கம். விபி நேச்சுரலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னடா இது சாம்பல் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சாம்பல் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் இல்லையா செடிங்க, அந்த செடிகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயந்தான் இதை சாம்பல். சாம்பலை பொறுத்தவரை நம்ம வந்து வீணாக வந்து வீட்டில் வந்து தூக்கி கீழே போட்டுருவோம். ஆனால் சாம்பலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதாவது செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த சாம்பலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதாவது மரங்கள் வந்து பூமியில் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்ட அந்த தாதுக்களை வந்து உறிஞ்சிக்கிட்டு அந்த மரத்தை வந்து நம்ம வெட்டி நம்ம அது வந்து விறகா பயன்படுத்தி அதை எரிய வைக்கும்போது அதில் இருக்கிற கார்பன் மட்டும் காற்றில் வந்து கலந்துரும். அப்புறம் மிச்சம் இருக்கிற தாதுக்கள் எல்லாமே வந்து இந்த சாம்பல்லே தங்கிடும். இப்போ இந்த சாம்பல்ல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இது போல அந்த தாதுக்கள் இருக்கிறதால இதை செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா இது வேர் பகுதிக்கு போய் அந்த வேர்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்டு பகுதி நல்லா வளரவும் ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது மேலும் அந்த காய்கள், பழங்கள், பூக்கள் வளர இந்த சாம்பல் வந்து ரொம்பவே பயன்படுது. அப்போ இந்த சாம்பல் வந்து அவ்வளோ நன்மைகள் நிறைந்தது. ஆனால் இது ஏன் நம்ம பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா இதனுடைய புரிதல் வந்து இப்போ வந்து யாருக்கும் இல்லை. ஏன்னா இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் தான் வந்து இது அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ வந்து இது மேக்சிமம் யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இதை வந்து இதனுடைய மகிமை வந்து கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய மகிமை தெரிஞ்சதால இதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சா இதையே பயன்படுத்திக்குவாங்க. நம்மக்கிட்ட வந்து பணம் கொடுத்து உரம் வாங்க மாட்டாங்க. அதனால வந்து இதனுடைய புரிதல் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாம்பலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது வந்து உண்மையான விஷயம். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சாம்பலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு திரவத்தை நீங்கள் தயார் செஞ்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாம். முதல்ல இந்த சாம்பலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், நேரடியாக செடிகளுக்கு போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நேரடியாக செடிகளுக்கு போட்டால் என்ன ஆகுனா செடிகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான காரணம் இந்த சாம்பலில் வந்து காரத்தன்மை இருக்கும். அந்த காரத்தன்மை இருக்கிறதால செடியினுடைய அந்த வேர் வந்து தாக்கப்பட்டு செடி வந்து இறக்கிறதுக்கான ஒரு சூழல்ல தள்ளப்படும். அதனால இது நேரடியாக வந்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு போடக்கூடாது. இந்த சாம்பலை புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு திரவமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சூப்பரான ஒரு திரவமாக இது வந்து இருக்கும். அப்போ நாம் இந்த சாம்பலை புளிக்க வச்சு நாம் வந்து செடிகளுக்கு கொடுக்கணும். இந்த சாம்பலை நம்ம எப்படி புளிக்க வைக்கிறோம், இதை நம்ம எப்படி தயார் செய்கிறோம் அப்படின்ற முழு வீடியோவை நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தான் அது வந்து புரியும். அதே போல் விபி நேச்சுரலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாம்பலை நாம் எப்படி புளிக்க வைக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பலை வந்து பார்த்தோம்னா நான் ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். சாம்பல் ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இதை எடுத்து கொண்டு வர வச்சிடலாம். இப்போ இந்த சாம்பலை வந்து தண்ணியில் ஊற்றி நம்ம வைக்கிறதுக்காக ஒரு டப்பாவை நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த உலோகம், ஸ்டீலு, இந்த அலுமினியம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும்னா அது வந்து வேதியியல் மாற்றம் வந்து ஏற்படும் அதில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து அதிகமாக நம்ம பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுறது நல்லது. பிளாஸ்டிக் வாளி அப்படி இல்லைனா மண்பானை அது மாதிரி நம்ம எதனா பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் வாளியை நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். இது கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா அதாவது குளோரின் கலக்காத தண்ணியாக இருக்கணும். குளோரின்னா வந்து பார்த்தோம்னா இந்த குழாயில் வரக்கூடிய தண்ணியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து எதாவது மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் எதாவது மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல்
குளோரின் கலக்காத தண்ணியாக பார்த்து எடுத்துக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்குது, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணீரை வந்து முதல்ல நாம் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணீரை ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து அந்த சாம்பலை வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து நம்ம அதில் கொட்டிக்கிறோம். இப்போ இந்த சாம்பல் இதில் கொட்டின உடனே அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு குச்சி வச்சு நம்ம நல்லா கலக்கிறோம். கலக்கும்போது அந்த தண்ணி வந்து பால் மாதிரி கலரில், அதாவது சாம்பல் கலரில் வந்து மாறும். அதில் வந்து அந்த அடுப்பு கறிகளெல்லாம் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த தண்ணியோட நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த சாம்பல் வந்து புளிப்பேறணும் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்தணும்? அதாவது ஒரு பொருளை புளிப்பாக்கணும், புளிப்பேற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அது புளிச்சத்தன்மை அடையணும்னா நம்ம ஏதாவது இனிப்பை வந்து பயன்படுத்துவோம். அதுக்கு நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தையோ பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுறேன்னா வெள்ளத்தை பயன்படுத்துகிறேன். வீட்டில் வந்து வெள்ளம் இருந்தது, அந்த வெள்ளத்தை வந்து துண்டு துண்டாக நெசக்கி, துகளாக நெசக்கி நான் வந்து இப்போ அதில் வந்து இந்த சாம்பல் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் போட்டு விடுறேன். இப்போ இந்த வெல்லம் என்ன பண்ணுன்னா இந்த சாம்பல் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்களெல்லாம் உடைச்சி தேவைப்படக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை மட்டும் இந்த தண்ணியில் வந்து இருக்க வைக்கும். மற்றதெல்லாம் வந்து வெளியே போயிடும். இப்போ வந்து இந்த சாம்பல் வந்து புளிக்க இந்த வெல்லம் வந்து ரொம்பவே உதவும். அப்போ இந்த வெல்லத்தை நம்ம போட்டுட்டு மீண்டும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கி விடணும். இப்போ இந்த சாம்பல் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கப் தயிரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தயிரை வந்து பார்த்தோம்னா புளிக்க வைக்க ரொம்ப உதவும். அப்போ வந்து இதில் வந்து நம்ம வெல்லம் இப்போ தயிர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு இது வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுறோம். நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா இதை வந்து நம்ம டெய்லியுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கட்டி விட்டுடணும். காட்டன் துணியை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது மேலே வந்து முழுமையாக மூடிட்டோம்னா உள்ளே வந்து இது புளிப்பு தன்மை ஏறும்போது அமிலங்கள் எல்லாம் வெளியேறும். அப்போ வந்து அந்த அமிலங்கள் வெளியேறாமல் உள்ளவே நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா இது வந்து கெட்டு போயிடும். அதனால அந்த அமிலங்கள் வெளியேற நம்ம வழி வேணும். அதனால வந்து அந்த காட்டன் துணி மேலே வச்சு நம்ம மூடிட்டோம்னா அந்த அமிலங்கள் வெளியேறும். அதே போல் காற்று வந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் வந்து வளரும்போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து காற்று சுவாசித்து அதிகமான நுண்ணுயிர்களை பெருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அதிகமான நுண்ணுயிர்கள் பெருகும்போது இது நல்ல புளிப்புத்தன்மை அடைஞ்சிரும். புளிப்புத்தன்மை அடையும் போது நல்ல ஒரு வாசனை, அதாவது பழம் மாதிரி ஒரு வாசனை வரும். இந்த திரவத்தை வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ சத்துக்கள் வந்து இது கொடுக்கும். இது வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது போல எல்லா சத்துக்களும் இந்த திரவத்தில் இருக்கு. இதை வந்து நாம ஒரு 5 நாள் வந்து புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ சத்துக்கள் கொடுக்குது. நீங்க வீட்டில் இது போல எளிமையான முறையில் தயார் செய்யக்கூடிய இது போல கரைசல்களை நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிகளும் சூப்பராக வரும். நீங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, மிளகாய் செடி, இது மாதிரி செடிகளுக்கு இந்த கரைசலை நீங்கள் பயன்படுத்தும் போது காய்கள் வந்து சூப்பராக வரும். அது இப்போ தக்காளி செடியெல்லாம் வளர்க்கும் போது திடீர்னு காஞ்சி போயிடுது இல்லையா, இதுக்கான காரணம் என்னன்னா அந்த தண்டு பகுதி வந்து சரியான வளர்ச்சி இல்லாதனால தான். ஆனால் இந்த கரைசலை நீங்கள் கொடுக்கும்போது இந்த தக்காளி செடியெல்லாம் வந்து ரொம்பவே பெருசு பெருசாக காய்கள் காய்க்கும், தக்காளியும் நிறைய வரும். இப்போ இது ரொம்ப சுலபமான முறை தான். வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பல், தயிர், வெல்லம் இதை வந்து பயன்படுத்தி நாம் வந்து இதை புளிக்க வச்சாவே, இந்த சாம்பலை புளிக்க வச்சாவே சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்தான, அதாவது கரைசல் வந்து ரெடி ஆகிடுதா. இந்த கரைசலை வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது போல் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கும் அந்த ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம 2 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். வாங்க, வந்து 2 நாள் ஆச்சு, இது நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே வந்து கலர் மாறி இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் வந்து கலக்கி விடணும். கலக்கி விட்டால் தான் வந்து இது வந்து இன்னும் நல்லா புளிக்கும். அதே மாதிரி இதில் நுண்ணுயிர்களும் நல்லா வளரும். இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால அந்த நுண்ணுயிர்கள்லாம் அந்த இனிப்பை வந்து சாப்பிட்டு அதிகமாக பெருகும். இப்போ அந்த பால் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த சாம்பல் கலக்கும்போது பால் மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து இந்த சாம்பல் புளிப்பு ஆயிடுச்சுனாவே இது வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவமாக மாறிடும். இந்த திரவம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திரவம் தான். நீங்கள் வந்து வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம அதாவது கடிகாரத்தில் முள்ளு சுத்தலையா அந்த மாதிரி வந்து நம்ம இதை கலக்கணும். காலை ஒரு டைமு, மாலை ஒரு டைம் வந்து இது கலக்கும்போது இது வந்து நல்லா செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவமாக மாறும். இதை நல்லா கலக்கிட்டு, அதே போல் இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம கலக்கிட்டு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. இது கழுவிட்டு தான் நம்ம வைக்கணும் இந்த ஸ்டிக்கை. அதனால் இது கலக்கிட்டு நம்ம இதை கழுவிட்டு வச்சிடணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காட்டன் துணியை எடுத்து அது மேலே வச்சு மூடிடணும். இப்போவே வந்து புளிப்பு வாசனை அதிகமாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி
பழ வாசனை மாதிரி வருது, இப்போவே இருக்குது. இது வந்து வெயில் காலன்றதுனால சீக்கிரமாகவே இது வந்து புளிச்சிடும். இது நான் வந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த சாம்பல் திரவம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட நம்ம வச்சு ஒரு 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம தினமும் இதை கலக்கி விட்டாலும் அந்த 5 நாளில் வந்து இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், இந்த திரவம் வந்து பார்த்தோம்னா பழுப்பு நிறத்தில் இருக்குது. அதாவது மஞ்சள் நிறமும் பழுப்பு நிறமும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த திரவத்து மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அப்படியே அந்த ஏடு மாதிரி இருக்குல்ல, அந்த ஏடு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நுண்ணுயிர்கள் தான். இப்போ இதில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது. வாசனையும் வந்து பார்த்தோம்னா புளிப்பு வாசனை தான் வருது. இந்த புளிப்பு வாசனை வந்தால் தான் இது வந்து முழுமையாக ரெடியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த திரவத்தை நாம் எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த திரவத்தை நம்ம நேரடியாக வந்து செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதால செடிகளை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிடும்போதும் மனுஷங்க சாப்பிடும்போதும் அதிகமாக அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது போல் இதை வந்து நம்ம அதிக அளவு வந்து நுண்ணுயிர்கள் இருக்கிறதால நேரடியாக வேர்களுக்கு ஊற்றும்போது செடிகள் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இதில் ஒரு பங்கு ஒரு டப்பாவில் நம்ம ஒரு பங்கு எடுக்கிறோம்னா அதே டப்பாவில் 10 பங்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். இந்த திரவத்தையும் நாம் 2 in 1ஆகவும் பயன்படுத்தலாம். அதாவது வேர் பகுதிக்கும் இந்த திரவத்தை ஊற்றலாம். அதே போல் செடிகளின் இலைகளில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்தால் அந்த பூச்சி தாக்குதலுக்கு இதை வந்து நம்ம கரைசலாகவும் பயன்படுத்தலாம். அதனால் 2 in 1ஆக பயன்படுது. இது போல தான் நம்ம முன்னோர்கள் அப்போல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. சாம்பலெல்லாம் வந்து வீணாக்காமல் செடிகளுக்கு போட்டு அதை பயன்படுத்தி அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம். இது போல் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் நுண்ணுயிர் திரவங்களை தயாரித்து நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிகளும் நல்லா வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.